வெயில் காலம் வந்துச்சா முலாம்பழமும் விற்கிறாங்க, தர்பூசணியும் விற்கிறாங்க. எதை வாங்குறதுன்னு தெரியலைங்களா? எது சிறந்ததுன்றத இந்த காணொலியில் பார்த்துடலாம் வாங்க. வாட்டர் கண்டென்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா முலாம்பழத்தோட தர்பூசணி பழத்தில் வந்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் அதிகம். அதாவது 92% வந்து தர்பூசணியில் இருக்கு, முலாம்பழத்தில் 89% இருக்கு. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, மெக்னீஷியம், பொட்டாசியம் இதெல்லாமே தர்பூசணியில் இருக்கு. ஆனா இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா இதை விட பல மடங்கு வந்து நம்மளோட முலாம்பழத்துல இருக்கு. இப்போ தர்பூசணின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வைட்டமின் ஏ 569, அதாவது டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ல ஒரு நாளைக்கான வைட்டமின் ஏ எவ்வளோ எடுத்துக்கணுன்றதுல 11% வந்து இதுல கம்ப்ளீட் ஆகுது. இதே வந்து முலாம்பழம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 3382 ஐயு வந்து விட்டமின் ஏ இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கான 68% ஆஃப் விட்டமின் ஏ வந்து நீங்க சாப்பிட்றதுனால கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு தர்பூசணியில் சத்தே இல்லையா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தர்பூசணியும் இருக்கு, ஆனால் அதை விட முலாம்பழத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒவ்வொருத்தரோட பாடி டைப் பொறுத்து இது வேறுபடும். அதாவது ஒவ்வொருத்தரோட பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கலாம், ரொம்ப ஹைட்ரேஷன் தேவைப்படும். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வந்து ஒரு சிலருக்கு யூரின் வந்து மஞ்சளாகவே போகும், பாடி ஹீட்டாக இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன் தான் முக்கியம். ஸோ ஹைட்ரேஷன் முக்கியம்னு நினைக்கிறவங்க தர்பூசணி போங்க. வைட்டமின்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறவங்க முலாம்பழத்துக்கு போகலாம். இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க கீழே இருக்க வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் அவங்களுக்கு எவ்வளோ சத்துக்கள் வந்து ரெண்டுத்துலேயும் இருக்குன்றத நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருப்பேன். தேங்க்யூ.